தலைவர் நடிகர் விஜய் வந்து கொடைக்கானல் படப்பிடிப்பு போயிருக்காரு. அங்க அறிவிக்கப்படாத ரோட் ஷோ மாதிரி நடத்திருக்காரு. இப்போது 2026 தேர்தல் இதுக்கு முன்னாடி நல்ல கேள்வி, அது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கேள்வி. ஒரு வலி தோய்ந்த ஒரு கேள்வியை கேட்டீங்க, அறிவுபூர்வமான கேள்வி, மக்களுக்கு சொல்லணும். முதல்ல இதை ஒழிக்கணும். நீட் படிக்கிற நீட் எழுதுகிற பிள்ளைக்கு மொத்தமாகவே இது கொடுமை, அதை ஒழிக்கணும்னு சொன்னீங்க. இது ஒரு கேள்வி, இது என்னதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? அது என் தம்பிகிட்ட தான் கேட்கணும். நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கணும். எனக்கிட்ட 2026 தேர்தலுக்கு ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்காரு. உங்க கருத்து என்னன்னு எனக்கிட்ட கேளுங்க. நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போய்கிட்டு இருக்கேன். ஏன் கட்சி, ஏன் அரசியல், இவங்க 2 பேருக்கு இல்லை, இவங்க 2 பேருக்கு தான். விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? அதனால அதை விட்டுருங்க. அது என் தம்பியுடைய விருப்பம், அவர் செய்கிறாரு. அதனால அதை போய் நான் கருத்து சொல்ல தயாராக. வேற ஏதாவது அது மாத்தினாப்புல, அதாவது அது மாத்தினாப்புல அங்கே இருக்கிற தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துடும்னா நீங்கள் மாற்றலாம். இந்த காலனிங்கிறத எடுத்துட்டாப்புல அதுக்கு நாங்கள் நேத்தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாவது காலனி தான் இருக்குது. நாங்கள் சொன்னோம் குடியிருப்புகளாக மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயரில் அந்த குடியிருப்புகளை வச்சுருவோம்னு நாங்கள் சொன்னோம். அதை இன்னைக்கு யாரோ அது இப்போ தானே தமிழ்லேயே அரசாணை வருது. திடீர்னு பாரதாசன் வந்து எங்கள் தாத்தா இருக்காப்புல, போன வாரம் தான் பிறந்திருக்காப்புல. அதனால இப்போ அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் நீங்கள் கொண்டாடுங்க. ஆனால் கொண்டாடுகிற பெருமக்களுக்கு ஒன்று சொல்லுவேன். புரட்சி பாவலன் பாக்கல்ல கொண்டாடும் போது இந்த பாவை எல்லாரும் பாடணும். எது? சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லணும். அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். அதையும் பாடும். அதையும் பாடும். சும்மா அங்கே வந்துக்கிட்டு இப்போ கொண்டாடிட்டு சும்மா இனிப்பு கொடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? என்னதான் கொண்டாடுறீங்கன்னு நான் பார்க்கத்தானே போகிறேன். அங்கே போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா, எங்கள் சின்னவர் போல உண்டா, இந்த கொடுமையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான். வேற ஏதாவது சரியா சொல்றீல எப்படி? அது இது வந்து திராவிட மாடல்ல வருது. இது 2.0 வருதுல, திராவிட மாடல் 2.0ல. அது இதை விட நல்லா இருக்கும். தம்பி ரொம்ப வேதனை வந்துருச்சு, நான் சிரிச்சுட்டு அப்படி போயிடணும் தம்பி. இப்போ எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது, வலியாக இருக்குது, சிரிச்சுட்டு போயிடுவோம் வாங்க. ஆனால் இதை சரி செய்யணுங்கிற வெறி. இப்போ உங்களுக்கு ஒரு கோபம் வருதுல்ல, இந்த கோபத்தை தயவு செய்து இந்த கோப நெருப்பை அணைய விடாமல் இருங்கன்னு. ஒரு 6 மாதம் தான் இருக்குது. இவங்களை பொசுக்கணும், தயவு செய்து இவங்களை ஒழிக்கணும். இதை விட கொடுமை இந்த பாலம் கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி இழிஞ்சு விழுந்தது, பள்ளிக்கூடம் கட்டி திறக்க முன்னாடி இழிஞ்சு விழுந்தது. பாலம் கட்டிட்டு போகிறாங்க, ஒரு மலையில் காணாம பாலத்தை. இதெல்லாம் ரோடு போடப்படலை தம்பி, ரோடு மூடப்படுது. இப்போ நான் என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கும். அதான் மலை மேலே வண்டி ஓட்டி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் தேர்தல் வரும்போது ரோடு போடப்படாது, அந்த குண்டு குழி மூடப்படும். இது ஒரு ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறை சரித்திர புகழ்பெற்ற திராவிட மாடல் என்று குறிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் திராவிட மாடல். இந்த ஓல்டு மாடல் அம்பாசிடரை ஈயம்பித்தால பேரிச்சம்பளைக்கு தூக்கி போடல, பார்த்தே நீ. இல்லை அதுதான் நீங்கள் நம்ம கல்வி முறையே கல்வி முறையே நம்மகிட்ட தப்பாக இருக்குது. எங்களுடைய கோட்பாடு, எங்கள் அப்பா நம்மாழ்வார் கடைசி வரை வலியுறுத்தியதே நமக்கு 8ஆம் வகுப்பு வரை தேர்வில்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. உங்களுக்கு விளங்குதா? எங்களுடைய கோட்பாடு இந்த தேர்வில்லாத தேர்ச்சி 8ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளார ஆல் பாஸ் இல்லை ஆளார் புறமட்டல். அங்கே போயிட்டு 9ஆம் வகுப்புல ஒரு தேர்வு வைக்கிறோம். ஏன்னா 10ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு வருது. என் பிள்ளைகளே, என் செல்வங்களே, 10ஆம் வகுப்புல இது மாதிரி தான் ஒரு தேர்வு வரும். இது ஒரு பெரிய வித்தை கிடையாது, இதுக்கெல்லாம் பயந்துக்கிறாத. இது மாதிரி தான் வரும். இப்படி தாள் கொடுப்பாங்க, கேள்வித்தாள், அது பார்த்துட்டு நீ இதுக்கு பதில் எழுதணும்னு ஒரு பயிற்சி. அது 10ஆம் வகுப்பு. இந்த 11ஆம் வகுப்புலையும் பொது தேர்வு வைக்கணும்னு சொல்கிறது என்னென்னா, சில தனியார் பள்ளிகள் கல்வி என்ன பண்ணுதுன்னா நேரடியாக 2 ஆண்டும் தேர்ச்சியை காட்டுறதுக்கு 12ஆம் வகுப்புலேயே பாடத்தை நடத்தி விட்டுருது. 12 பாடத்தை அங்கே போய் அதை என்ன செஞ்சிருதுன்னா
தனித்திறன் போட்டியில பொதுத்திறனுக்கு போகும்போது அவன் 11ஆம் வகுப்புல இருந்து கேட்டுறான், +1 இருந்துலே. அப்ப தெரியாம போயிருது பாடம். அப்ப நீ இதுல என்னன்னா, அந்த கல்லூரி படிக்கிற மாதிரி 11ஆம் வகுப்புல ஒருவேளை ஒரு பாடத்துல போனா 12ஆப்புல சேர்த்து எழுதிக்கலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தா நம்ம பிள்ளைகளுக்கு 2 பாடத்தையும் சரியா படிச்சு தேர்வு பண்ணிடும். அதுக்காக தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத ஒரு தேர்ச்சி முறையை கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் சிபிஇயில் இதை சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையில் அவன் 3ஆப்பு 5ஆப்பு 8ஆப்புல பொதுத் தேர்வு எழுதுன்றான். உலகத்திலே கல்வியில் முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா தான், 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர். அந்த தென்கொரியா என்ன செய்யுது, 8 வயசுல தான் பிள்ளைய 1ஆப்புலேயே சேர்க்குது. நீ என்னை 8 வயசுல பொதுத் தேர்வு எழுதுங்கிற சார், அது புரியுதா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு பொது தேர்வு எழுதும் போது அந்த பிள்ளை தோல்வி விட்டுருச்சுன்னா அந்த கல்விங்கிறது நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சா பாய்ந்துடும். பள்ளிக்கூடம் போகிறதே நரகத்துக்கு போகிற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த கல்வி இருக்கிற மனநிலிருந்து இந்த பிஞ்சு மனசு ஒடிஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டு சமூக சீரழிவு ஆயிரும். இப்போ அதனால இது கல்விங்கிறது எப்போவுமே சுகமாக இருக்கணும், சுமையாக இருக்கக்கூடாது. நாங்கள் வரும்போது வீட்டு பாடம் ஹோம்ஒர்க்கே கிடையாதுங்கிறோம். அங்கே படி 5 பாடத்தையும் நான் படிக்கணும், 5லேயும் 100 வாங்கணும். வரலாறு நடத்துகிற ஒரு புவியியல் தெரியாது, புவியியல் நடத்துறதுக்கு அறிவியல் தெரியாது, தமிழ் நடத்துறதுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் நடத்துறதுக்கு கணிதம் தெரியாது. எல்லா ஆசிரியரும் தனித்தனியாக நடத்துவாங்க. ஆனால் படிக்கிற நான் 5லேயும் 100க்கு 100 வாங்கணும். 4 பாடத்தில் 100. உன்னை மாதிரி அறிவாளி கிடையாதுடா, உன்னை மாதிரி டே இவனை மாதிரி படிங்கடா. அறிவியல் ஆசிரியர், புவியியல் ஆசிரியர், அப்புறம் கணித ஆசிரியர். ஆங்கிலத்தில் தோத்துட்டேன், முட்டா பையில அறிவு கட்டவனே, நீலாம் ஆடு மாடு மேய்க்கத்தாண்டா லாய்க்கு. எப்படி 4 பாடத்தில் பாராட்டினது ஆசிரியர் பாராட்டினது உண்மையா, ஒரு ஆசிரியர் அறிவு கட்ட முட்டா பையன்றாரு அது உண்மையா? இதெல்லாம் ஒரு கொடுமை. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், தனித்திறன் கல்வி. வீரத்துறவி விவேகானந்தர் இந்த நாட்டுக்கு போதிச்சது தான், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்விங்கிறது. சச்சின் டெண்டுல்கர் பந்தை அடிச்சாரா படிச்சாரான்னு அவன்கிட்ட பதில் இல்லை. எங்களுடைய ஈடு இணையற்ற இசை மேதை எங்கள் அப்பா இளையராஜா படிச்சாரா இசையமைச்சாரா? எங்கள் ஐயா நடிகர் திலகம் உலகத்தில் அவரை மிஞ்சின ஒரு நடிகன் இன்னும் பிறக்க போதும் இல்லை. படிச்சாரா நடிச்சாரா? ஒரே ஆற்றல், அவனை மிஞ்ச ஆள் கிடையாது. அப்படிதான் எங்கள் ஐயா அப்துல் கலாம். ஒரே துறை, அறிவியல் துறை, ஒரே துறையிலுக்கு அவன் ஜவஹர் பழனியப்பன் இன்னைக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய மேதையாக இருக்கிறார் எங்கள் ஐயா மருத்துவர். எங்கள் அப்பா முத்தமிழன்லாம் இன்னைக்கு அமெரிக்காவில் பல மருத்துவர்கள் உயர்ந்த மருத்துவ நிலையில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அப்படிதான், ஒரே துறை தான். எங்கள் அப்பா பாரதி ராஜாவை எங்கள் அப்பா இளையராஜா மாதிரி இசைமின்னு சொல்லக்கூடாது, இந்த அப்பாவத்துக்கு அந்த அப்பா மாதிரி படம் எடுக்குன்னு சொல்லக்கூடாது. அவரவர் துறையில் மேதமை, அதை தான் நீங்கள் பார்க்கணும். கால்பந்து ஆடுறவனை கைப்பந்து ஆடுங்கிறது, கைப்பந்து ஆடுறவனை கால்பந்து ஆடுங்கிறது விருப்பத்துக்கு விளையாட விடு. தனித்திறன் ஆற்றலில் சாதிச்சவன் தான். உலகெங்கும் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞன் ஒரே துறையில் சாதிச்சவன் தான். அப்படித்தானே? நீங்கள் அதை விட்டு இப்படி சும்மா போட்டு எல்லாம் செய்யணும். நீங்கள் இதுக்கு போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கீங்க. காலவே விளையாண்டு கிரிக்கெட் விளையாண்டு ஒன்றும் இல்லை. இப்போ சூப்பர் சிங்கரு, இந்த சிறந்த யார் உங்களில் பிறகுதவ அதெல்லாம் நடக்குதுல்ல, நடன போட்டி, பேச்சு போட்டியில் என்ன நடக்குது? பாடி நம்ம பிள்ளைய சிறந்த இசை பயிற்சி பெற்று பாடுதுங்க. எல்லா நாடுகளுமே பாடுது, புகழ் பெறுது, பொருளாதாரத்தில் மேம்படுது. அவ்வளோதான் வாழ்க்கை. போட்டு இங்கிலீஷ் பேசிட்டா இங்கிலீஷ் நாலேஜ், நாட் அ லாங்குவேஜ். குழப்பிக்காத போட்டு. அடுத்தவன் மொழி உனக்கு அறிவுன்னு அலைகிற அறிவு கட்டத்தனத்தை முதல்ல விடு. சும்மா பைத்தியக்கார மாதிரி பிரிட்டனில் பள்ளிக்கூடம் போகாத கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவான், அவனுடைய தாய்மொழி அது. அதை அறிவுன்னு அறிஞ்சிக்கிட்டு இருக்க நீ. என்னத்தே ஒன்று இது ஒரு கொடுமை. இந்த முறை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு காலம் வருது, விரைவில் வருது. வேற ஏதாவது இருக்கா?